ஹலோ வணக்கங்க, வெல்கம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சென்னையில் வந்து எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டு அப்படின்னாலே ஒரு சூப்பரான ஃபன் பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலி கூட வீக்கெண்ட் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க தாராளமாக போகலாங்க. ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து ப்ரைஸ் மட்டும்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஒரு ஆளுக்கு வந்து 1100 rupees வந்துட்டு நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குங்க. இது வந்து பார்த்தோன்னா விஜிபியை தாண்டி நம்ம ஓஎம்ஆர் ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ எம்ஜிஎம் வந்து விஜிபிக்கு அடுத்து தான் வந்து எம்ஜிஎம் வருங்க. ஸோ சூப்பராக நல்லா ஃபன் பிளேஸ், நிறைய வந்து வாட்டர் ரைடு அண்ட் கிட்ஸுக்கெலாம் சூப்பரான ரைடில் நிறையாவே இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடல்ட்டு ட்ரை ரைடை விட மெயினாக கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து கரெக்டாக ஒரு 10 o'clock அல்லது 10:30 வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லேட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மர் சீசனில் ரொம்ப ரைடெலாம் வந்து போக முடியாது. ஸோ மோஸ்ட்லி வாட்டர் ரைட்லேயே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இயர்லரே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே நீங்கள் தாராளமாக வந்து கிட்ஸ் ரைடு எல்லாமே தாராளமாக அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ மெயினாக வந்து நான் சொல்கிற ஒரு 10 to ஒரு 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ட்டுக்குரிய ட்ரை ரைடு எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 1 to 4 அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ வாட்டர் ரைடு நிறையாவே கொடுத்துருந்தாங்க. பிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் வாட்டர் ரைடு. பட் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிளேஸில் 3-4 இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் கிட்ஸுக்கும் சரி அடல்ட்டு அண்ட் ஓல்ட் ஏஜ் எல்லா பேருக்குமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாட்டர் ரைடு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock மேலே ஈவினிங் டைம் வந்து கிட்ஸ் ரைடு போங்க. ஏன்னா வெயில் சீசனில் கிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து ரைட் பண்ணும்போது கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் டைம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைடு எல்லாமே கிட்ஸுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஸ்லோவாக கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸு போகிற ரைடில் சில பேர் வந்து நம்ம அடல்ட்டும் சேர்ந்து போகிற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஃபேமிலி ரைடு தான் கொடுத்துருந்தாங்க கிட்ஸு ரைடோடு சேர்ந்து. ஸோ ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக ஜாலியாக இருந்ததுங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லா பேரும் சேர்ந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அதே போல் கார் ரைடுமே நிறையா இருந்ததுங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருந்தது. ஸோ கூட வந்து கைடாக இருந்தது. அவங்க அங்கே இருக்க அந்த அக்காவே வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து மூவ் பண்ண தெரியாது இல்லைங்களா காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கார் மேலேயே ஏறி நின்று நல்லா சூப்பராக டிரைவிங் வந்து காமிச்சாங்க. ஸோ குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்கங்க. ஆனால் அதே சேம் டைம் வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா அதை அலோவ் பண்ணுவாங்களா இல்லைன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. பட் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகல ஃபுட்டு. இன்னொன்று அந்தளவுக்கு செக்கும் பண்ணல. எங்களுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போகணுமா இல்லைன்றது கரெக்டாக சொல்லலை. பட் நாங்கள் வந்து உள்ளே தான் போய் வாங்கி சாப்பிட்டோம். அதோட அவுட் சைட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அதெல்லாமே கொண்டு போயிருந்தோம். அது வந்து எங்களுக்கு எதுவும் சொல்ல கிடையாது. வாட்டர் எல்லாமே கொண்டு போயிருந்தோம். அண்ட் ஃபுட்டு மட்டும் வந்துட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணோம். பட் ஃபுட்டோட ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது. ஸோ சில பேர் வந்து வீட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு வரதுனால கொண்டு வரலாங்க தாராளமாக, சரிங்களா. ஸோ ரொம்பவே ஜாலியாக நம்ம வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அது சென்னையில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருங்களேன். மெயினாக ஃபேமிலி ரைடு கிட்ஸ் ரைடு நிறைய இருந்ததுங்க. ஈவினிங் டைம் நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக எல்லா ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நல்லா ஜிகு லைட்டில் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்களுக்குமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஃபன் பண்ணாங்க. ஸோ நிறையா வந்து அதே போல் நீங்கள் வாட்டர் ரைடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ரைடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது 2 எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கேருந்து நார்மலாக ரைடுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சாஃப்டான கிளாத் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் ஸ்லைடு வந்து கரெக்டாக வந்து ஸ்பீடாக வந்து போக முடியும். நீங்கள் நார்மல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்லைடு வந்து அவ்வளோ ஸ்பீடு வராது. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து 2 எடுத்துகிட்டு போங்க. கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி அடல்ட் யார் போனாலும் சரி 2 எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் ஜாலியாக வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரையும் ஏன்னா அங்கே போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த ரேட்டில் வந்து வந்தது. பட் சில பேர் அங்கே வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே தாராளமாக வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. டவல் எல்லாமே வந்து கண்டிப்பாக கிட்ஸ்லாம் அலோவ் பண்ணும்போது நிறைய கிட்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் வந்து 2 எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் டவல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க மறந்துடாமல். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே வாட்டர் ரைடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் மெயினாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா ஜாலியாக வந்து வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா போங்க. வீக்கல் டேஸில் வந்து கொஞ்சம் வந்து கூட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்கல் டேஸில் தாராளமாக போகலாம். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மின்னு சொன்னாங்க. பட் எனக்கு கரெக்டான ரேட்டு வந்து எவ்வளோ கம்மின்றது தெரில. பட் நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1100 வந்து பே பண்ணி தான் போனாங்க. அண்ட் டோட்டலாக வந்து நாங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் போயிருந்தோம். ஸோ அபோவ் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 அந்த ரேஞ்சில் வந்து வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வீக்கெண்ட் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எம்ஜி
எம்ஜிஎம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒர்த்தான பிளேஸ். ஏன்னா நிறைய ரைடு வந்து நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விஜிபியோட பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்ஜிஎம் தாங்க. அதே மாதிரி வந்து குயின்ஸ்லேண்ட் அதெல்லாம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு கொஞ்சம் லாங்கில் இருந்தது. நாங்கள் வந்து கோவூர்லேருந்து போயிருந்தோம். ஸோ ரொம்ப லாங்காக இருந்ததுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. அதர்வைஸ் கொஞ்சம் நியரில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.